பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம போகலாமா? சங்கீதம் 41 அதிகாரத்தின் 10 வசனம். இந்த வார்த்தை நம்ம கேட்டுட்டோம். ஆனா இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு வார்த்தை மிகவும் ஆழமாக நம்ம தியானிக்க நம்ம கர்த்தர் நம்மை அழைக்கிறார். முதலாவது வார்த்தை, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். சங்கீதம் 41:10 இப்படி எழுதியிருக்கிறது, எழுந்திருக்க பண்ணும். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எந்தெந்த காரியங்களில கர்த்தர் நம்மை எழுந்திருக்க பண்ணுவார், இதுல வேதத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் முதலாவது அறிந்து கொள்ளலாம். முதலாவது நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம வியாதியினால பெரும் பாடுகளினால கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் படுத்திருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வியாதியில மாண்டு போறதை காட்டிலும் கர்த்தரிடத்துல வந்தீங்கன்னா, கர்த்தரிடத்துல உங்களுடைய தேவைகளை நீங்கள் எதிர்பார்த்து அவரிடத்தில் வருவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் மாண்டு போக இருக்கிற நம்மை கர்த்தர் எழுந்திருக்க பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? வேதத்துல இதற்கு ஆதாரமாய் ஒரு நபரை, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர், அவரை குறித்து 3 சுவிசேஷங்களை எழுதியிருக்கு, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆனால் மார்க் 5வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனங்கள் வரைக்கும் அவர்களை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. பாடுன சாதாரண பாடு கிடையாது, பெரும்பாடு. அந்த 12 வருஷம் அந்த ஸ்திரீ ரொம்ப பெரும்பாடுபட்டாங்க. வைத்தியர்களினால பாடுபட்டாங்க, தன்னுடைய உடல் உபாதைகளினால பாடுபட்டாங்க, தன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் செலவழிச்சாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஆனா மார்க் 5வது அதிகாரத்துல 27வது வசனத்துல அவள் செய்த ஒரு 3 காரியம், அவள் செய்த 2 காரியம் 3வது காரியத்தை அவளுடைய வாழ்க்கையில நடப்பிக்க அது உதவியா இருந்தது. எந்த 2 காரியம்? அந்த 2 காரியம் நம்மளிடத்துல இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த 3வது காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாராக. முதலாவது அவள் செய்த காரியம் 27வது வசனத்துல, அவள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவள் அறிந்தாள். அதே 27வது வசனத்துல அறிந்தது மட்டுமல்லங்க, நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவளை அறிக்கை செய்கிறார். இவர்தான் தேவன், இவரால் தான் தனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்பதை அவள் அறிக்கை செய்கிறார். அறிக்கை செய்கிறது மட்டுமல்ல, அவள் தேவனை உண்மையாய் அறிந்து கொண்டால் அறிக்கை செய்கிறாள். இந்த 2 காரியங்கள் அவளை எங்க கொண்டு போகிறது? விசுவாச செயல்களை செய்கிறதற்கு அவளை எடுத்து கொண்டு போகிறது. முடிவு 34வது வசனத்துல அவளுக்கு பூரண சுகம் கிடைக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வியாதியினால படுத்திருக்கிறியா? வியாதியினால படுத்த படுக்கையா இருக்கீங்களா? வியாதியினால சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வியாதியில சாகிறது ஆண்டவருடைய சித்தம் இல்ல. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த வியாதியில மாண்டு போகிறதை காட்டிலும் கர்த்தரிடத்துல வந்தா நீங்க எந்த வியாதியில படுத்திருக்கீங்களோ அந்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்க பண்ணுவது அவருக்கு லேசான காரியம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், அவர் நம்ம எழுந்திருக்க பண்ணுவார். சத்துருக்களாய் இருக்கிற நபர்கள் மட்டுமல்ல, வியாதிகள் நம்மை முடக்கி கொண்டிருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் நிலைமையிலிருந்து நீ எழுந்திருக்கணும்னா ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. தாவீது ஆண்டவரை பிடித்து கொண்டான். பெரும்பாடுள்ள ஸ்ரீ ஆண்டவரை பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டதுனால என்ன நடந்தது? பூரண சுகத்தோடு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரை உண்மையா அறிஞ்சிருக்கீங்களா? தலைவலிக்கு மட்டும்தான் ஆண்டவர்னு இருக்கிறாரா? நீங்க ஆண்டவரை உண்மையா அறிஞ்சிருந்தீங்கன்னா அதாவது சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவரை தேடுறது போல பெரிய காரியங்களுக்கு தேடாம உட்கார்ந்துட மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரை நான் நின்னாலும், நாங்க உட்கார்ந்தாலும், ஆண்டவரை நீங்க எனக்கு உதவி செஞ்சாலும், உதவி செய்யலனாலும், நான் வாழ்ந்தாலும் மாண்டாலும் எனக்கு நீங்க மட்டும்தான் சொல்லிட்டு உண்மையாய் அவர் யார் என்பதையும் அவருடைய கிரியைகளையும் நம்ம அறிந்து அறிக்கையிடும்போது, வாயினாலே அறிக்கையிடும்போது ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறான், நீ எந்த வியாதியில இருக்கியோ உன்னை எழுந்திருக்க பண்ணுவது அவருக்கு லேசான காரியம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீர் எங்களை தந்திரே, உமக்கு நன்றி. இந்த வேளையில இயேசுப்பா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே, அவள் முடங்கி கடந்த ஆண்டவரே 12 வருஷம். ஆனா கர்த்தர் யார் என்பதை அறிந்த உடனே அவளை அறிக்கை செய்கிறார். இவரால் மட்டும்தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்பதை அவளை அறிக்கை செய்து ஆண்டவரே, அவள் விசுவாசத்தோடு காரியங்கள் செய்யும்போது என் கர்த்தர் அவளை ஆசீர்வாதமாய் மாற்றினீங்க ஆண்டவரே. அது போல ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஆண்டவரே யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்களை ஆண்டவரே
ஆண்டவரே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, என்னென்ன காரியங்கள பலவீன படுக்கையிலையோ, வியாதியிலையோ, ஆண்டவரே திடீரென்று நடந்த ஆண்டவரே அசம்பாவிதங்களினாலேயோ, ஆண்டவரே ஆக்சிடென்ட்னாலேயோ படுத்த படுக்கையா இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நீர் உம்மாலே மட்டும்தான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் ஜெபித்தது போல ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அவங்களுடைய விசுவாசத்தை கருதி ஆண்டவரே நீர் அவங்களுக்கு பூரண சுகத்தை தருவீராக. உடனிருந்து நீர் வழி நடத்துவீராக. இந்த இரவில் நல்ல உறக்கத்தை தாங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.